Hey guys, Assalamualaikum. Welcome back to my channel. என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஐ எம் வஷி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே க்யூட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் என்னோடய பிரதர்ஸ் எங்கள் நானா எல்லோரும் சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? நாங்கள் புக் ஃபேர் போக போகிறோம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் புக் ஃபேர் போக போகிறேன். நெய்வேலியில் நடக்கிற டவுன்ஷிப்பில் நடக்கும் இந்த புக் ஃபேர். என்னோடய சிஸ்டர் என் பிரதர்ஸ்லாம் போயிருக்காங்க. பட் எனக்கு இது ஃபஸ்ட் டைம். இந்த ரோடை பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். போகும்போது ஃபுல்லாக அட்வென்ச்சராக இருக்கும். எனக்கு போகும்போது ஃபுல்லாகவே ஊட்டி கொடைக்கானல் போகிற சைடு ஃபீல் ஆகும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாகவே இந்த நிலக்கரி சுரங்கம் பிளேஸ் தானே. ஸோ அந்த சாண்ட் எல்லாமே ஒரு மாதிரி மவுண்டெயின் மாதிரி இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்கும். ரோடு எல்லாமே அட்வென்ச்சராக இருக்கும். ஏன்னா ஒரே மாதிரியே இருக்கும் ரோடு. நம்ம எந்த சைடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியாது. நான் நிறையா டைம்ஸ் போயிருக்கேன். பட் எனக்குமே இந்த ரூட் சரியாக தெரியவே தெரியாது. ஏன்னா ஒரே மாதிரியே இருக்கும். ஆனால் ரோட் செம்மையாக இருக்கும். போகும்போது அப்படியே வேடிக்கை பார்க்க செம்மையாக இருக்கும். நீங்கள் யாராச்சும் டவுன்ஷிப்லேருந்து இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது நெய்வேலி அப்படின்னு தெரியுமா நான் கேட்பேன். நெய்வேலியா அப்படின்னு ஒரு ஊர் இருக்கான்னு என்னை கேட்பாங்க. அவங்கக்கிட்டலாம் போய் நான் யூடியூப்பில் காமிப்பேன் இதான் நெய்வேலின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் நெய்வேலின்ற ஊரே தெரியாமல் இந்த வீடியோ யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு நெய்வேலின்ற ஊர் தெரியுமா தெரியாதான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது இந்த புக் ஃபேர் போகிறதுக்கு. ஏன்னா என் சிஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்கா செம்மையாக இருக்கும்னு சொல்லிட்டு. நான் என்ன நினச்சேன்னா ஓகே சின்னதாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். பட் பெருசாக இருந்துச்சு. சரியான கூட்டம் கைஸ். போகும்போதே சூப்பராக டெக்கர்லாம் பண்ணியிருந்தாங்க. போன உடனே டிக்கெட்லாம் வாங்கிட்டு நாங்களுமே உள்ளே போயிட்டோம். ஸோ சரியான கூட்டம். வீடியோ எடுக்கவே எனக்கு ரொம்ப ஷையாக இருந்துச்சு. ஏன்னா எல்லோரும் என்னையே பார்த்துட்டு வராங்க வீடியோ எடுக்கும் போது. போன உடனே இந்த ஃப்ரண்ட்லேயே சிக்னேச்சர் மாதிரி ஒரு உறுதிமொழி மாதிரி எடுக்கணும். ஸோ அதை எடுத்துகிட்டு இந்த சிக்னேச்சர் போகணும். ஓகே நம்ம யூடியூப் சேனல் நேம் போடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க நேம் போடக்கூடாதுமான்னு சொல்லிட்டாங்க. யூடியூப் சேனல் நேம்லாம் இட்ஸ் ஓகேன்னு சொல்லிவிட்டு என்னோடய தம்பி அவனோட சிக்னேச்சர் போட்டான். நாங்களுமே உள்ளே போயிட்டோம். உள்ளே போன உடனே நிறைய கடை இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கடை இருக்குன்னு சொல்லிட்டு. நிறைய கடை அப்படி நானும் விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் நானே தான் வாங்கிக்கோமா புக்ஸுன்னு சொன்னாங்க. எனக்கு எதுவும் வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஸ்கூல் டைம்ஸ்னால் ஓகே கைடு ஏதாச்சும் வாங்கலாம். இப்போ நான் புக்கெலாம் அவ்வளோவா படிக்க மாட்டேன். ஸோ அதனால் நான் எதுவுமே வாங்கலை. எங்கள் நானது ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. இது எங்கள் நானா பேர் அக்பர். ஸோ அதனால் அந்த புக்கை எடுத்துகிட்டு இது வீடியோ எடுமா என் பேருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். எங்கள் நானா என்னோடய பிரதர்ஸ்லாம் ரொம்ப எக்ஸைட் ஆனாங்க. தேன் போயிட்டு அப்படியே நாங்கள் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு எங்கள் நானா எல்லா புக்ஸுமே எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. தென் நிறைய ட்ராயிங்ஸ்லாமே இருந்துச்சு. சூப்பராக ட்ரா பண்ணியிருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம். அவங்களோட ஃபோட்டோஸ்லாமே போட்டிருந்தாங்க. இந்த ஸ்டூடெண்ட் இதை ட்ரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. பெயிண்டிங்ஸ் ட்ராயிங்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தென் தோனி வரைஞ்சி வச்சுருந்தாங்க. பார்த்தோன்னே வாவ் செம்ம அப்படின்னு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு என்னோடய தம்பிக்கு பசி எடுத்துருச்சுன்னு சொல்லிட்டான். ஸோ அங்கே போய்ட்டு சரவண விலாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு ஒரு பாதாம் ட்ரிங்க் மட்டும் வாங்கி குடித்தோம். பட் எல்லாமே இங்கே ரொம்ப காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு. நம்ம வெளியிலேருந்தே வாங்கிட்டு போயிடலாம் போல். பட் காஸ்ட் வைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்தது. அங்கே எல்லாமே அவ்வளோவா டேஸ்ட் கூட இல்லை. பட் காஸ்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் நானும் ஒரு டீ மட்டும் குடித்தாங்க. திருப்பி எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். பட் குட்டீஸ்க்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு புக்ஸ் எல்லாமே. இந்த ஃபிசிக்ஸ் புக்ஸுக்கு பார்த்தோன்னே எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு. உங்களுக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கு ஃபிசிக்ஸ் அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. தென் நாங்கள் வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தோடனே இந்த ராட்டினம் எல்லாமே இருந்துச்சு. சரி ஓகே ஏதாச்சும் ஒன்று போகலாம் அப்படின்னு சொல்லி என் தம்பி இந்த கப் மாதிரி ஒரு ராட்டினம் இருந்துச்சு. அங்கே போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் எல்லாமே எடுத்துகிட்டு நாங்களுமே போயிட்டோம். அவ்வளோ த்ரில்லிங்காலாம் இல்லை. பட் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனால் த்ரில்லிங்காக இல்லை. சரி ஓகே நம்ம கற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கற்றணும். நாங்கள் கற்றுறத பார்த்து எல்லோரும் கற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சூப்பராக இருந்துச்சு இந்த ரைட். ரொம்ப த்ரில்லாக சொல்ல முடியாது. ஓகேவாக இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஸோ என் தம்பி கூட நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் சரியான கற்று. ஸோ நாங்கள் கற்றுறத பார்த்து எல்லோரும் அங்கே கத்திகிட்டு இருந்தாங்க. தென் வேறு ஏதாச்சும் ராட்டினம் போகலான்னு பார்த்தா என் தம்பி குட்டியாக இருக்கானுங்க. ஸோ அவனுங்க கூட்டிகிட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு வேறு எந்த ராட்டினத்துக்கும் போகல. இதை மட்டும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக இருந்துச்சு ஆனால் இந்த ராட்டினம். தென் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ட்ராயிங் போட்டிஸ்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. காம்படிஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் என் தம்பி பானிபூரி வாங்கி சாப்பிட்டாங்க. மசால் பூரி வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த மசால் பூரினால் ரவுண்டாக தானே இருக்கும் பூரி. ஆனால் இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப். கேட்டால் அப்படி தாம்மா இருக்கும் எல்லாமே ஒன்று தாம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் சாப்பிட்டதுலேயே எனக்கு பிடிச்சது அங்கே ரோஸ் மில்க் தான். தென் இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் நல்லாவே இல்லை சுத்தமாக. எதுக்கு வாங்கணும்னு ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு
தென் அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு தியேட்டர் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஏசி காற்று வாங்கிட்டு இருந்தோம். ஏன்னா அலைஞ்சு கால் வலி ஆரம்பிச்சிடுச்சு எனக்குலாம். ஸோ அதனால் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். தென் அதுக்கப்புறம் ரொம்ப கூட்டம் அதிகமாகிடுச்சு. நாங்களுமே அப்படியே கிளம்பிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இந்த புக் ஃபேர் போயிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நாங்கள் எல்லாருமே கிளம்பிட்டோம். போகும்போது ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா, பாய் பாய்.